ஓம் குருவே போற்றி. எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயனையா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார். இன்னைக்கு நம்ம திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான கிரக இணைவு, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இது வந்து பெண்களுக்கு மிக மிக பொருத்தமான ஒரு கிரக சேர்க்கை, பாவகிரக சேர்க்கை. இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்களும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு கிரக இணைவுக்கு நம்ம என்ன மாற்று வழி பண்ணலாம், ஒரு விதிக்கு என்ன விதி விலக்கு அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துல நம்ம பார்க்கலாம். பெண் ஜாதகம் பதிவு செஞ்சிருக்கேன். பெண் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல பிறந்த பெண். 4/8/2000 6:35 AM. இந்த பெண் ஜனன காலத்துல சந்திர திசை 8 வருஷம் 9 மாசம் 19 நாள் பிறந்திருக்கிறாங்க. லக்னம் கடக லக்னம். லக்னத்துல சூரியன், செவ்வாய், புதன் 4 பேர் இருக்காங்க. லக்ன புள்ளியோட 4 பேர் இருக்காங்க. லக்னத்துக்கு 2ல சுக்கிரன் மாந்தி, லக்னத்துக்கு 3ல சந்திரன், லக்னத்துக்கு 6ல கேது பகவான், 11ல சனி பகவானும் குருவும் இருக்காங்க, 12ல ராகு. ராசியில் உள்ள கிரகம் நவாம்ச, அதை சுத்தி கிரகங்கள் போட்டுக்காங்க. நவாம்ச லக்னம் கும்ப லக்னம். லக்னத்துல சனி பகவான், மேசத்துல குரு சுக்கரன் சந்திரன், மிதுனத்துல ராகு பகவான், கடகத்துல புதன் பகவான், கன்னியில செவ்வாய், விருச்சிகத்துல மாந்தி, தனுசுல சூரியனும் கேதுவும். நவாம்சத்துல உள்ள கிரகம் இது. சுத்தி நம்ம கிரகம் போட்டுட்டோமா, அந்த நட்சத்திரம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா, யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு எளிமையா பாத்துக்கலாம். இந்த பெண்ணுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 25 நடக்குது. ராகு திசையில புதன் புத்தி நடக்குது. இந்த ஜாதகருடைய அம்மாவும் ஒரு ஜோதிடர் தான். அவங்களும் கிரகங்கள் நல்லாவே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஜோதிட நடைமுறையில பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஜோதிடர் தான். அரசு டீச்சர் லைனா அந்த அம்மா இருக்காங்க. அரசு ஆசிரியர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியரா இருக்காங்க. ஜோதிடம் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம். நின்ற நட்சத்திரம், கிரகம், திசா புத்திகள் எல்லாமே இங்க நம்ம தெளிவா சொல்றாங்க. சரி, இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து என்னன்னு கேட்டுக்கிட்டாங்க. இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்பு படிச்சிருக்கிறாங்க. இந்த பெண் மருத்துவ படிப்பு படிச்சிருக்கிறாங்க. நம்ம சுகர் நாடியில மருத்துவ படிப்பு ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லலாம். இந்த குழந்தை பிறந்தப்பயே இந்த குழந்தை மருத்துவ படிப்பு படிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லலாம். மருத்துவ படிப்புக்கு வந்து கிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். இந்த கிரகங்களோட 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும், 12ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். சூரியன், செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மருத்துவ கிரகங்கள். ராகு கெமிக்கல். 12ஆம் இடங்கிறது மருத்துவமனை. இந்த கிரக இணைவுகளுடன் 10ஆம் பாவம், அந்த பெண்ணு மருத்துவம் படிச்சுட்டாங்க, அது தொழிலா செய்யறாங்களா அப்படிங்கிறதுக்கு அந்த ஜீவனத்துக்கு 10ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்ப சூரியன், செவ்வாய், ராகு, 12ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இந்த கிரக இணைவுகள் நட்சத்திர தொடர்பெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பெண் மருத்துவம் தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எளிமையா ஈஸியா சுகர் நாடியில சொல்லலாம். அதே மாதிரி நாமக்கல் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம்ட்டு அந்த சங்கத்துல வந்து உயர் திரு சக்தி சார் சொல்லுவாரு, குருவும் செவ்வாயும் குரு நின்ற நட்சத்திரம் பலமா இருந்தாலும் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் எல்லாம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றாலே மருத்துவம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு மாதாந்திர கூட்டத்துல கருத்து சொல்லுவாரு. அப்ப ஒரு ஜாதகத்துல குரு நின்ற நட்சத்திரம் பலமா இருந்தாலும் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பலமா இருந்தாலும் 2 பேரும் வீடு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று ஆட்சி உச்ச நட்பு பெற்றாலும் அந்த குழந்தை வந்து மருத்துவம் படிக்கும் அப்படின்ட்டு சத்யா ஐயா சொல்லுவாரு. இந்த குழந்தை பாருங்க, அந்த விதியும் இதுக்கு பொருந்தது, சுகர் நாடி விதியும் இதுக்கு ரொம்ப அழகா பொருந்தது. சரி, இந்த ஜாதகருடைய அம்மா கேட்டாங்க, நம்ம மாப்பிள்ளை பார்க்க வராங்க, மாப்பிள்ளை பார்க்க வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருத்தங்கள் எல்லாமே நல்லா இருக்குதுமா, 7ஆம் பாவம் எல்லாமே நல்லா இருக்குது, இந்த பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்குது, இப்படி ஒரு பெண் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நகர்த்தி வச்சிடுறாங்க, அதை டக்குன்னு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய அம்மா சொன்னாங்க. ஒரு ஜாதகத்துல சூரியன் இணைவு வந்தா பாத்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல இருக்கலாமா, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை.
சூரியன் செவ்வாய் இருந்துச்சுன்னா அது வந்து குற்றமுள்ள ஜாதகம்னு நம்ம எடுத்துக்க தேவையில்ல. அதுக்கு நிறைய விதி விலக்குகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன விதிகள் சொன்னோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் பாருங்க. ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து 12 பாவத்துல இருக்கலாம். 8, 12 கொஞ்சம் அது இருந்துச்சுன்னா முழுமையாக நம்ம நகர்த்தி வச்சிடலாம். அதை தவிர கேந்திரத்துல இருந்தாலும் சரி, திரிகோணத்துல இருந்தாலும் சரி, 2, 11 இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஜாதகத்தை நகர்த்தி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜாதகம் மருத்துவ படிப்பு படிச்சிருச்சு, மருத்துவமனையில வேலை செய்யுது, மருத்துவ படிப்பு படிச்சிருச்சுன்னா அந்த கிரக இணைவு தோஷமே அதுல மட்டுப்பட்டுடும். ஏன்னா சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து அரசு கிரகம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது மருத்துவ கிரகம். அந்த பொண்ணு மருத்துவ படிப்பு அதை படிக்கிறப்ப, மருத்துவமனையில வேலை செய்யறப்ப, உத்தியோகம் பாக்குறப்ப அந்த பொண்ணுக்கு அந்த தோஷங்கிறது பாதிப்பை குறைச்சிடும். இதுக்கு என்ன விதி விலக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்குது அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் 6-8 இருக்கலாம். சூரியனும் செவ்வாயும் 6-8 இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு அதை இணைச்சிக்கலாம். அல்லது சூரியனும் செவ்வாயும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும், சூரியனும் செவ்வாயும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும், சூரியனும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை, சூரியனுடைய காலில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயுடைய காலில் சூரியன் இருந்தாலும் நட்சத்திர பரிவர்த்தனை, சூரியன் வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் வீட்டுல சூரியன் இருந்தாலும், இப்ப சிம்மத்துல செவ்வாய் இருக்காரு, மேஷத்துல சூரியன் இருந்தாலும் சரி, மேஷத்துல சூரியன் இருக்காரு, சிம்மத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி, இப்படி வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் நம்ம அதுக்கு அழகா இணைச்சு கொடுக்கலாம் அந்த ஜாதகத்துக்கு. இது வந்து பாத்தீங்களா நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துரும். நம்ம சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்குன்னு விலக்கி வைக்க தேவையில்லை. அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வையில சூரியன் இருந்தாலும், செவ்வாயுடைய பார்வையில சூரியன் இருந்தாலும் இந்த விதிக்கு அது உட்படும். சூரியன் செவ்வாய் சேர்ந்து 12 பாவத்துல எங்க வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 8, 12 மட்டும் கொஞ்சம் நம்ம நகர்த்தி வச்சிடலாம். மற்ற பாவங்கள் எல்லாம் இருந்து அந்த பொண்ணு மருத்துவ படிப்பு படிச்சிச்சுன்னா ரொம்ப அழகா நம்மளுக்கு பொருத்தங்கள் வரும். நம்ம அந்த பொண்ணு திருமணம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது சூரியன் செவ்வாய் இருக்கிற பெண் ஜாதகத்துக்கு சூரியன் செவ்வாய் உள்ள ஜாதகத்தையே இணைக்கலாம். சூரியன் செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தையே நம்ம இணைக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி அந்த விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தாலும் இணைக்கலாம். அது நம்மளுக்கு அந்த குற்றம் சரி செஞ்சிடும். ஏன் அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் அரசு கிரகம், சூரியனும் செவ்வாயும் அரசு கிரகம். தன் குற்றங்களை அது சரி செஞ்சுக்குமா. என்ன ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் கிரக இணைவெல்லாம் அந்த கிரக இணைவு வரப்ப அந்த திசா புத்திகளால திருமண காலத்தோட தொடர்பு வரப்ப சூரியனும் செவ்வாயும் அரசு கிரகங்கிறப்ப அது தான் குற்றத்தை சரி செஞ்சுக்குமா அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்ம ஜோதிடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அரசு கிரகம் தான் குற்றத்தை தானே அது சரி செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் செவ்வாய் 8ஆம் பாவத்துல அதிகப்படியான கிரக இணைவுகள் இருந்துச்சுன்னா மாங்கல்ய தோஷம் அப்படின்னு நம்ம எடுப்போம். அப்படி இருக்கிற ஜாதகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலக்கி வச்சிடணும். அதே மாதிரி எந்த லக்னத்திற்கும் 7ஆம் அதிபதி, ஒவ்வொரு லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி அவருடைய கணவர் ஸ்தானமோ மனைவி ஸ்தானமா வரும் இல்லையா, அந்த 7ஆம் அதிபதி கலத்திரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுக்கு தொடர்பு வரக்கூடாது. அது கலத்திர தோஷம் நம்ம எடுப்போம். கலத்திரக்காரகன் நீசமாகும் அந்த கன்னி வீட்டுக்கு அந்த 7ஆம் அதிபதி தொடர்பு வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது கலத்திர தோஷம். அப்படியே அந்த கலத்திர தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு கலத்திரம் பலமா இருக்கிற ஜாதகத்தை இணைக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மீன லக்னம் 7ஆம் அதிபதி புதன், அவர் வந்து தனுஷுல இருக்கிறாரு. பூராடம் 2ஆம் பாதத்துல இருக்கிறாரு. நம்மளுக்கு பரணி பூரம் பூராடம் 2ஆம் பாதம் வந்து பாத்தீங்களா நவாம்சத்துல கண்ணியில விழுகும். அது கலத்திரக்காரகன் நீசமாகும் வீடு கன்னி. அந்த வீட்டுக்கு அந்த 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தொடர்பு பெறப்ப கலத்திர தோஷம், திருமணத்துல தடை தாமதை, திருமணம் செஞ்சாலும் இருதார அமைப்பை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல எல்லாம் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்களா இளமையிலே திருமணம் நடந்துரும். ஒரு பெண் ஜாதகம்னு வரப்ப 2ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் ரொம்ப நுட்பமா பொருத்தங்கள் போடுறப்ப பாவகிரக சேர்க்கையெல்லாம் இல்லாம இருக்கணும். 8ஆம் பாவம் மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகத்துல 8ஆம் பாவம் வந்து கணவருக்கு ஆயுள் ஸ்தானம். அந்த பாவத்துல பாவகிரகங்கள் எண்ணிக்கை அதிகம் இருக்கக்கூடாது, சேர்க்கை இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்துல 8ஆம் பாவத்துல சுபகிரகங்கள் இருக்கணும்,
அல்லது முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கணும். 7ஆம் பாவத்துல சுபகிரகங்கள் 6, 7, 8 குரு, புதன், சுக்கிரன் அப்படி இருக்கலாம். அல்லது 7ஆம் பாவத்திற்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் அப்படி இருக்கலாம். இருந்துச்சுன்னா அந்த பெண் வந்து பாத்தீங்களா தீர்க்க சுமங்கலி. திருமணம் முடிஞ்சு 50 வருஷம் 60 வருஷம் கணவன் மனைவியா தாம்பத்தியம் அன்போட காதலோட 50 வருடம் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்படி 7ஆம் பாவத்துல 6, 7, 8 இப்படி எல்லாம் தொடர்ந்து சுபகரங்கள் இருக்கணும். குரு பார்க்கணும், லக்ன சுபர்கள் எல்லாம் பார்க்கணும். பார்த்துச்சுன்னா தீர்க்க சுமங்கலி அந்த அம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஐயா இருக்கிறப்ப அந்த அம்மா வந்து பாத்தீங்களா சுமங்கலி பதவியோடய அந்த அம்மா இருப்பாங்க. அப்படி கணவன் மனைவியா இருக்கிற நம்ம ஜாதகத்தெல்லாம் பார்த்தோமா மூத்த தம்பதியர்கள்னு சொல்லி நம்ம காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லையா? அது மாதிரி 8ஆம் பாவத்துல சுபகரங்கள் தொடர்ந்து 6, 7, 8 இடங்கள்ல இருப்பது சிறப்பு. குரு அல்லது லக்ன சுபர்கள் பார்ப்பது மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லி MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.